வீட்ல வந்து நம்ம வந்து கோடீஸ்வரிக்கு மகாட்ட கூப்பிட்டு புத்திமதி சொல்றாங்க. நம்ம சூர்யா வந்து ரொம்ப தங்கமானவருமா, மாரி மாப்பிள்ளை இல்ல. இப்ப ரொம்பவே உன் மேல அன்பா, ரொம்ப பாசமா இருக்காரு. கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்காக அவரு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. நீ புரிஞ்சு அவர்ட்ட கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கம்மா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டுட்டு மகா சரிம்மா அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து சூர்யா வந்து தாத்தா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, டேய் எனக்கு 1 வருஷத்துக்குள்ள பேரனோ, பேத்தியோ பெத்து குட்றா. கண்டிப்பா வந்து நம்ம குடும்பத்தில ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் நடக்கணும். இந்த குழப்பம்லாம் நீங்கி இப்ப தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்ற மாரி அவரும் சொல்றாரு. ஆனா அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு சூர்யா. பட் அத வந்து மகாட்ட எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அவரு ரொம்ப யோசனையிலே வந்து பெட்ல வந்து படுத்துறாரு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, மகா வந்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து வாலண்டியா வந்து சூர்யாட்ட தன்னுடைய காதல வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இது பூரா வந்து அடுத்த வார ப்ரோமோல ரொம்ப சூப்பரா போயிட்டுருக்கு. அதே நேரத்தில வந்து அனாமிகா வீட்ட விட்டு வெளில போயிறாங்க. அது மட்டும் இல்ல பிரபா வந்து எப்படி வந்து நம்ம விஜய்ட்ட வந்து ரொம்ப வந்து செட் ஆகுறாங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கான ப்ரோமோ வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.